Let's go holidays. It's time to travel beyond the boundaries. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. Velamal Lexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. To be honest, சொல்லுங்க சார். I didn't have any money and all that. I never used to eat. Never used to eat up. After my mom's demise, கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிட்டு நான் the only son and she was my world. ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டோன்ட் வெரி யூல் பி ஆல் ரைட். சொல்கிறது ஈஸி, ரொம்ப ஈஸி. டோன்ட் வெரி, ஐ ப்ரே ஃபார் யூ, இல் ஆல் பிகம் ஆல் ரைட். எனக்கு குத்தாத இடமே கிடையாது ஊசி. மை செகண்ட் ஃபிலிம் வாஸ் டிட் டு வெல். ஓடுற குதிரை மேலே தான் காசு போடுவாங்க இல்லையா? என் பாடியில் ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட் தான் காலி. யூஆர் டவுன் உட்காந்துருக்கீங்க. தட்ஸ் நோ யூஸ். Be positive until whatever God forbidden. I've been waiting for 1.5 years for a donor. Just go with the flow. Admit ஆகி அங்கே போய் அங்கே காசல் பண்ணுறதை விட வரட்டும். We can't stop it. So let whatever happens for the good. That's all. See, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இத்தனை நாள் I was all right. இது ரிலீஸ் ஆகிற டைமில் நான் வந்து ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய உங்களோட இன்டர்வியூஸ் அண்ட் ஆல் திஸ் நான் பார்த்தேன். நம்மளுக்கு என்ன தான் உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு ஒரு சைடு அப்படி இருந்தாலும் நம்ம சம்டைம்ஸ் வி யூனோ டேப் அவர் ஷோல்டர்ஸ் அண்ட் சே ஓகே ஓடலாம், போகிற வரைக்கும் ஓட வேண்டியது தான், பண்ணிகிட்டே அதான் நானும் பண்ணுறேன். அதான் பண்ணிட்டு அதான் பண்ணுறேன் நான். ஆனால் வாட் இஸ் நத்திங், இட் டிடன்ட் எஃபெக்ட் மீ. மை சிக்னஸ் டிட் நாட் எஃபெக்ட் மீ. ஓகே, இது வந்து இட்ஸ் பின் தேர் ஃபார் அ லாங் டைம். How many years roughly it is? 3.5 years. 3.5 years. Oh, okay. So, I was paused. So, வரட்டும். We can't stop it. So, let whatever happens for the good. That's all. Before COVID, my mom passed away. Okay. So, I got into a big depression. Oh, அம்மா இறந்த பிறகு. ஆமாம். To be honest, சொல்லுங்க சார். I didn't have any money and all that. Oh. So, I never used to eat. Never used to eat up. Oh. So, I'm telling this openly. I don't mind because இதுதான் உண்மை. So, அதனாலே slowly it built up. I got fever, then jaundice and அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, aggravate ஆகிடுச்சு. And when did they diagnose இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படி? Once I got jaundice. Oh, jaundice அப்போ தான் they had, okay. I had some stomach pain. So I had to go to the hospital and they took some tests and all that. I said he has this thing. And அதுக்கப்புறம் they said get admitted. I said I'm not doing all that. Yeah. I don't want to. Admit ஆகி அங்கே போய் அங்கே காசு செலவு பண்ணுறதை விட I'm still going to the doctor. 15 days ஒரு வாட்டி நான் போய் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க? ட்ரீட்மெண்ட் அப்படி இல்லை, ரிவ்யூ. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி டிரான்ஸ்பிளான்ட். ஓ, டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் தான். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டோனர். அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த காசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் இந்த டைமில் வந்து விச் இஸ் மச் நீடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படி இன்னைக்கு வந்து நான் பார்த்த நிறைய விஷயம், பாலாலேருந்து தனுஷ் சார், lot of people are helping me. Did you expect அபி இதெல்லாம் வந்து? lot of people are helping me. இப்போ நான் வந்து see in this position I can't work. I'm pretty weak and I really can't work. So அந்த டைமில் வந்து lot of people are helping me. Not only from India, even from abroad. ஓ, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு. ஆமாம். So I really thank them. And did you ever expect Dhanush sir or எனக்கு ஒரு ஆசை இருந்தது அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம், பேசணும் அப்படின்னா. ஸோ கான்டாக்ட் பண்ணேன், அவரை பண்ணேன். அவங்க உடனே ஹெல்ப் பண்ணிட்டாங்க, இம்மீடியட்லி. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம், தேங்க்ஸ் டு பாலா. பட் வாட் இஸ் த டாக்டர் டெல்லிங்? இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர்? டிரான்ஸ்பிளான்ட். ஓகே, பட் ஒன்ஸ் த டிரான்ஸ்பிளான்ட் இஸ் டன், எவ்ரிதிங் வுட் பி ஃபைன். இட் வில் கம் பேக் டு நார்மல்.
ஸோ there's no ஐடியா எப்போ அந்த டோனர்ஸ் எதுவுமே ஐடியா தெரியல. பட் அது கிடைக்கிறதுக்கு I've been waiting for a year and 1.5 years for a donor. ஓகே. ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் I have to undergo treatment and regular tests and all that. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அஃப்கோர்ஸ் அம்மா இறந்த பிறகு உங்களோட டிப்ரெஷனுக்கான ஒரு விஷயம் தள்ளப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது. பட் இப்போ அதே வந்து இருக்கும் பொழுது நம்ம டோட்டலாக டவுன் ஆகிடுவோம். பட் ஹவ் இஸ் அபி ஏபிள் டு மேனேஜ் அண்ட் இல்லைங்க அது நான் எனக்கு உள்ள வலி இருக்குது ஆனால் நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன்றீங்கல்ல. அவ்வளோதான். வாட் இஸ் த பாயிண்ட் பீயிங் டவுன்? இட் இஸ் கால்ட் செல்ஃப் பிட்டி இன் அ வே இல்லையா? வாட் இஸ் த பாயிண்ட்? யூஆர் டவுன் உட்காந்துருக்கீங்க. தட்ஸ் நோ யூஸ். பி பாசிட்டிவ் அன்டில் வாட் எவர் காட் ஃபார்பிடன். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அவ்வளோதான். அண்ட் ஹவ் டு யூ கீப் யூர் செல்ஃப் பாசிட்டிவ்? என்னென்ன பண்ணுறீங்க? தெரிலங்க, தானாக வந்து. வாட் இஸ் த பாயிண்ட் பீயிங் நெகட்டிவ்? இட் வில் கம் அண்ட் எஃபெக்ட் யுவர் brain, it will affect you, it will affect your surroundings. Just be positive. அவ்வளோதான். Last week I went to the doctor. I took some tests and all that. He said it's all right. Good. Tests are all right. அப்படின்னாங்க. வெயிட்டிங் ஃபார் the donor. என் பாடியில் ஒரே ஒரு ஸ்பேர் பார்ட் தான் காலி. அவ்வளோதான். அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஆல். ஓ நைஸ். ஸோ பாசிட்டிவ். அது ரொம்ப அழகாக பாசிட்டிவாக சொல்கிறீங்க. வெரி சூன் ஐ விஷ் எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்தது 2025 ரிலீஸ் ஆகுது. இப்போ அபிக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய உடம்பு ஒத்துழைக்கலைங்க, ஆனால் எனக்கு இப்போ ஆசைகள் இருக்குது. இப்போ ஐ வாண்டட் டு டூ லாட் ஆஃப் மூவிஸ். இப்போ நிறைய விஷயம் பண்ணணும்னு இருக்குல்ல, என்ன ஆசைகள் இருக்குது அபிக்கு? எனக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இருக்கிறத விட பாசிட்டிவ் ஆகிட்டேன் நான். சரிங்களா? நைஸ் அப்படி. ஸோ அது வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐ விஷ் ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ் கிராஸ் சீக்கிரம் கிடைக்கணும், சீக்கிரம் இதாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். என்ன சொல்லுவாங்க எப்பவுமே அம்மா உங்ககிட்ட அதிகபட்சம்? இல்லை, இந்த பாசிட்டிவிட்டி ஆக்சுவலி அவங்கக்கிட்டேருந்து தான் வந்தது மெயினாக. அம்மா விடுமா, இதெல்லாம் நடக்காது, இது நடக்கும், நான் நம்பு அப்படின்வாங்க. எப்போவுமே நம்பு நம்பு நம்புன்னுவாங்க. ஸோ அது ஹேஸ் கான் சப்கான்ஷியஸ்லி ஃபார் மீ. ஸோ அதனால் அப்படி இருக்குது. அண்ட் லைஃப்பில் வந்து நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சம்டைம்ஸ் நம்மளை ரொம்ப பாசிட்டிவாக ஆக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களையே நீங்கள் பவுன்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் பட் இவங்க இருந்திருக்காங்க ஷோப்னா. எனக்கு லைஃப்பில் நான் டவுன் ஆகும்போதும் சரி, நான் சந்தோஷமாக இருக்கும்போது திஸ் பர்சன் வாஸ் தேர் வித் மீ. நான் யாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி டோன்ட் வரி யூ வில் பி ஆல் ரைட். சொல்கிறது ஈஸி, கரெக்ட். பட் வாட் யூ கோ த்ரூ யூ டோன்ட் நோ. ரொம்ப ஈஸி சொல்கிறது, டோன்ட் வரி, ஐ ப்ரே ஃபார் யூ, இட் ஆல் பிகம் ஆல் ரைட். பட் யூ கம் ஒன் டே வித் மீ டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் சி. எனக்கு குத்தாத இடமே கிடையாது ஊசி. ஸோ தட்ஸ் த பிட். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பின் தேர், நாட் ஒன் நாட் டூ, நிறைய பேர் இருந்திருக்காங்க மாரலி. ஸோ அது ஐ டோன்ட் டேக் இட் லைக் அவங்கனால நான் வந்து பாசிட்டிவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் மீ. வாட் எவர் யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு த பாண்ட், யூ கான் மேக் இட் ட்ரிங்க் வாட்டர். கரெக்ட். ஓகே. ஸோ இட் இஸ் ஓன்லி மீ. தே ஆல்சோ ஹெல்ப் மீ. அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்களா அப்படி, இப்போது நமக்கு நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம், நமக்கு வரக்கூடிய வலி நமக்கு தான் தெரியும். அது எதனால் வருது அந்த வலி, ஏன் நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோன்றது நமக்கு தான் தெரியும். பட் அது ஒரு விஷயம் வந்த உடனே ஒரு சினிமா ஒரு ஸ்டார்டமில் இருக்கும் பொழுது அகெயின் ரொம்ப ஃபியூ ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்களே. ஆமாம், நிறைய பேர் நீங்கள் சொல்லி நிஜமாக சொல்கிறேன். I want to tell you this. Yeah, I've heard. நானும் உங்களோட இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அது இந்த காரில் வாங்கி இந்த காரில் விட மாட்டேன், இதே காரில் விட்டுருவேன். ஐ டோன்ட், இட் டசன்ட் எஃபெக்ட் மீ. நிறைய பேர் பேசுவோம், யூஆர் ஹாப்பி டாக்கிங் அபவுட் இட், பி ஹாப்பி, அவ்வளோதான். இட் டசன்ட் எஃபெக்ட். சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன. அபிக்கு என்ன ஆசைகள், உங்களோட ஆசைகள் என்ன அபி? பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நல்லா நடிக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும், அவார்டு வாங்கணும், அவ்வளோதான். அவார்டு வாங்கிடணும், அது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது உங்களுக்கு. அது அம்மாவோட கனவு.
that I have to. So who knows after this movie gets released, சினிமா அப்படின்றது வந்து பினோ ஒரு நாளுமே ஒரு மாறுதல் நம்ம சினிமா உலகத்தில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் நமக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது வந்து இன்றைக்கி சினிமா உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து என்றைக்குமே கஷ்டம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே கஷ்டம்தான். இப்போது வந்து இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 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 நேம் அப்படி உருவாக்கணும்னா இட் டேக் அ லாங் டைம். இட் கேன் பி ஓவர் நைட் ஆல்சோ, பட் இட் ஹேஸ் டு ஒர்க் போத் வேஸ். யுவர் டேலண்ட், கடவுள், திறமை. அண்ட் அபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அபி? அதாவது கடவுள், திறமை எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க அழகாக. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்ல ஹிட் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் நிச்சயமாக நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். வாட் வாஸ் தட் அபிக்கான ஒரு வாய்ப்பு ஏன் கிடைக்கல அந்த டைமில் நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். மை செகண்ட் ஃபிலிம் வாஸ் didn't do well. I don't want to use the term flop. Didn't do well. So ஓடுற குதிரை மேலே தான் காசு போடுவாங்க, இல்லையா? ஸோ தட் வாஸ் மை கேஸ். அண்ட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆட்ஸில் போயிட்டேன். பார்த்துப்பீங்க, நிறைய ஆட்ஸில் போயிட்டேன். ஆஃப்டர் தட் சினிமா வாய்ப்புகள் வந்தது. லாட் ஆஃப் மூவிஸ், லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரோச் ஆக்சுவலி. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. யூஸ்வலாக இருந்தது ஒரு மாதிரி. நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. யூஸ்வலாக இருந்தது. சரி, இது உங்கள் படம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம படம்னு சொன்னார் டைரக்டர். ஐ லைக் தட். ஓ, நம்ம படம்னால நீங்கள் இது ஓகே பண்ணியிருக்கீங்க. உங்கள் படம் அப்படின்னு சொன்னால் ஐ வில் திங்க். சில பேர் உங்கள் படம்னு சொல்லி சைட் லைன் பண்ணுவாங்க. ஸோ he said இது நம்ம படம், ஸ்கிரிப்ட் இஸ் த ஹீரோ. தட்ஸ் ஆல் ஐ எம் கன்சர்ன் அபவுட். இப்போது ஒரு விஷயம் நடக்கும்பொழுது மக்கள் பல விஷயமாக அதை கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அஃப்கோர்ஸ் லெட் மீ பி ஸ்ட்ரெயிட் டு யூ. இன்றைக்கி உங்களோட ஹெல்த் வைஸ் அப்படி இருக்கும்பொழுது இது வந்து மக்கள்கிட்ட போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கனெக்ட் ஆகக்கூடாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசை வந்து இன்றைக்கி என்னோட படம். ஸோ எல்லாமே ஒன்றா வரும்போது இது இட்ஸ் லைக் another என்ன சொல்ல, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இந்த டைமில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஸோ இது மக்கள் எப்படி பார்ப்பாங்க அபியை பொறுத்துக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இத்தனை நாள் ஐ வாஸ் ஆல்ரைட். இது ரிலீஸ் ஆகிற டைமில் நான் வந்து ரொம்ப நாளாக சிக்காக இருக்கேன். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு யூனோ அந்த ஒரு சந்தோஷம் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. 120% இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த டைமில் நம்ம இப்படி ஆகிடுமே சே அப்படின்னு இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, நெவர் த லேட். கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் கொடுக்கும். மக்களோட லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாகவும் இருக்கும். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு என்ன ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் நாங்கள் அபிகிட்ட எதிர்பார்க்கலாம்? ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இல்லைங்க. சொல்லப்போனால் ஐ எம் ரியாக்டர், ஐ எம் நாட் அன் ஆக்டர். ஓகே. இது வரைக்கும் நான் நிறைய பேர் எடுத்துருக்கேன், இப்படி ஒரு பதில் யாரும் சொன்னதில்லை. ஸோ இது வந்து முழுக்க டைரக்டரோட டச் தான். அவர் சொல்லிட்டாரு, நான் கொஞ்சம் உள் வாங்கிக்கிட்டேன். திஸ் கோயிங் டு பி வெரி நேச்சுரல். நீங்கள் படத்தை பாருங்கள், இட்ஸ் கோயிங் டு பி வெரி நேச்சுரல். நம்ம ஓவர் ஆக்டிங்கோ ஓவர் இதுவோ அதெல்லாம் கிடையாது. யூ see the film and then you tell me. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D.